வணக்கம் சார். நல்லா வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் அந்த இது எஸ்ஐபியில் கொஞ்சம் கிளாரிஃபை வேணும் சார். நான் வந்து 2018 இருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது எனக்கு அந்த டைமில் ஒன்றும் தெரியாது. பேங்க் மேனேஜர் மூலமாக தான் போட்டேன். சரிங்க. அதாவது அவர் ரெகுலரில் போட்டு விட்டாரு. ரெகுலர்ல போறது பத்தி தப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வந்து நம்ம கரெக்டா நமக்கு எந்த ஃபண்டு செலெக்ஷன்ல இருந்துங்க அந்த வந்து கரெக்டா நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்மளே மேனேஜ் பண்றோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து டைரக்ட் போய்க்கலாங்க. ஓகேங்களா. அதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல நீங்க அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம தனியா தெரியாம பண்றோம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா எக்ஸ்பென்சஸ்க்கு மேல லூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கும், நீங்க டிஃபென்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க மொபைல் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் இருக்குது, நீங்களே படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க பண்றதுனா ஓகேங்க. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்லே டைம் இருக்காது இல்லைங்களா. ஆமாம் சார். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தான் ஆக்சுவலா ரெகுலருங்க. ஆனா அந்த ப்ரொஃபஷனல் கரெக்டா இருக்காங்க பாத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா. ஆக்சுவலா என்னன்னா இப்போ உங்களுக்கு டைரக்டா நம்ம ஸ்டாக்ஸ் வாங்க மாட்டோம், அதுக்கு பதில் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ பண்றேன், ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் பார்த்து பாருன்னு இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 4-5 ஸ்கீமை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறங்க அது வந்து தான் போர்ட்ஃபோலியோ இல்லைங்களா. அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டா வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படியே பாத்தீங்கன்னா 60% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை கூட பீட் பண்ணல. நம்பர் 1. ரெண்டாவது வந்து 70%க்கு மேல மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணல. ஓகேங்களா. 2 இது இருக்குது. அப்போ நம்ம ரேண்டமா ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் அது வந்து இண்டெக்ஸை கூட பீட் பண்ணல, பெஞ்ச் மார்க் கூட பீட் பண்ணலன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போயிடலாம் இல்லைங்களா, கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு. சரி சார். ஸோ அதுதான் கான்செப்ட்டுங்க. அதனால பேங்க்ல மோஸ்ட்லி போனீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியல, பேங்க்ல போனா சேஃப் நம்ம போய் பண்ணிக்கிறோம்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அவங்க சைட்ல எங்களை மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்காதுங்க. உங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, அவங்க டார்கெட் எது உங்களோட ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண மாதிரி முடிச்சுட்டு அடுத்தது அவங்க மாறி போயிடுவாங்க ஒரு 6 months. அதேதான் மாறி போயாச்சு அவரு. மாறி போயாச்சுங்க. அதனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஆக்சுவலா நீங்க டைரக்டா பண்ண விரும்புனீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப இருக்குது இல்லைங்களா, அதோட ஜென்யூன் நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா. அது கரெக்டா இருக்குது, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதுன்னா நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம். எங்க த்ரூ பண்றீங்கன்னா நாங்களும் அந்த ஆப்ஸ் மாதிரி கொடுக்குறோம் நாங்க, ஏன்னா நாங்களும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோங்க அந்த ஆப்ஸுக்குங்க. ஸோ எங்க சைட்ல வரும்போது என்னன்னா நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு உங்க பயம் இருக்காது, கிளாரிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சில பேர் தனியா இண்டிபெண்டா பண்றேன்னு சொல்லிட்டுங்க வெறும் 1000 rupees எஸ்ஐபியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம தெரியல வருமா வராதான்னு ஒரு டவுட்லயே பண்றாங்க இல்லைங்களா. நம்ம கிட்ட பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா மாசம் பண்றவங்க கூட இருக்காங்க. அப்ப அந்த 1 லட்ச ரூபா பண்றவங்களுக்கு என்னன்னா அவங்க ப்ரொஃபஷனலி அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இல்லைங்களா, ஐடியா இருக்காது. ஆனா எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எஸ்ஐபி கொஞ்சம் தைரியமா பண்ணணும், இதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு நான் லூஸ் பண்ண விரும்பலன்றவங்க இந்த ரெகுலர் பிளான் எங்க த்ரூ வர்றதுனால அவங்க மார்க்கெட் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எங்களோட அட்வைசர்ஸும் இருக்குங்க. இதெல்லாம் நாங்க டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி வீக்லி அப்டேட் பண்றது கிடையாதுங்க. நான் சொல்ல வருது, ஏதாவது மேஜர் மார்க்கெட் கரெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ எலெக்ஷன் முடியுது இல்ல வேற எங்கேயா வார் நடக்குது பெருசா, அந்த இப்போ கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ இதுல வந்து உங்களோட போர்ட்போலியோல வந்து இப்போ ரெட்ல பாக்குறீங்கன்னா அதுக்கு கிளாரிட்டி நாங்க கொடுப்போம். சார் இது இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஃபண்ட் கரெக்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ விழுந்தது கூட பாத்தீங்கன்னா இண்டெக்ஸோட நம்மளுக்கு கம்மியா தான் விழுந்திருக்கு, பெஞ்ச் மார்க் கூட கம்மியா தான் விழுந்திருக்கு. அப்போ வந்து நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா. பாசிட்டிவ்ல போகும்போது எல்லாருக்கும் ஈஸியா இருக்குங்க, புரியும். ஏன்னா பாசிட்டிவா உங்களுக்கு வந்து 18% பாக்குறீங்கன்னு வச்சுங்க, 15% பார்க்கும்போது நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியுங்க. ஆனா நெகட்டிவ்ல ஒரு 10% இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்பதான் டவுட் வரும். அதேதான். அப்போ நெகட்டிவா இண்டெக்ஸ் 15% 13% கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 10% போது ஆக்சுவலா 3% 2% நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ அதை நம்ம சொல்லுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளோட போர்ட்போலியோ கரெக்டா பாத்துக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போர்ட்போலியோ ரீபேலன்சிங், அதாவது ஒரு சில இதெல்லாம் வேல்யூஷன் ஏறி போயிருக்கும் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 வருஷமா மிட் ஸ்மால்லாம் பாத்திருப்பீங்கல்ல, வேல்யூஷன் ஏறி இருக்கும்ல. ஆமா சார். அப்போ நாங்க போர்ட்போலியோ ரீபேலன்சிங் என்ன பண்ணுவோம்னா, இதே மிட் ஸ்மால்ல புக் பண்ணிட்டுங்க உங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்லயும் இல்ல லார்ஜ் கேப் மாதிரி நாங்க மாத்தி விடும் போது என்ன ஆகும்னா, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வருங்கன்ற. நான் ஒரு 5 வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க இல்ல 10 வருஷம் கம்ப்ளீட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் போட்டுட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரி இன்வெஸ்டர்ஸ் இல்லைங்களா. ரெண்டாவது வந்து எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து வந்து மிட் ஸ்மால் லார்ஜ் எல்லாத்துலயுமே ஒரு போட்டுன்னு வர்றது ரெண்டாவது டைப் இன்வெஸ்டர். மூணாவது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போர்ட்போலியோ ரீபேலன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா.
ஆமாம் சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது இருக்கவங்க வந்து ஒரு 10 வருஷத்துல நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும். ஏன்னா டைம்லி அந்த அசெட் அலோகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிப்பான் வந்து பெரிய ஆளா இல்ல வந்து குவான்ட் தான் பெரிய ஆளான்றது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத வச்சு வராதுங்க. நம்ம வந்து ஒரு சில பொருள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மிட் ஸ்மால் வேல்யூஷன் அதிகமா இருக்கும்போது நம்மளோட இது வந்து அதுல இருந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் வந்து லார்ஜ் கேப்ல நம்ம பண்ணிட்டுங்க. நம்மளோட எஸ்ஐபி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. நம்ம போற எஸ்ஐபியே வந்து மிட் ஸ்மால் இப்ப வேல்யூஷன் அதிகமா இருக்குன்னா மிட் ஸ்மால் பக்கம் போக தேவையில்லை. ஃபுல்லா நம்ம லார்ஜ் ஹைபிரிட்ல போயிட்டுங்க. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ரொம்ப இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி நம்ம ஹைபிரிட்லயும் லார்ஜ்லயும் போடுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வருங்க. அது இதுவே நீங்க வந்து ஒரு 3-4% இல்ல 5% கிட்ட கூட நம்ம அட்வைசர் ஆல்ஃபான்னு சொல்லுவோம் கொஞ்சம் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல டிஃபரன்ஸ் இருக்குங்க டைரக்ட் ரெகுலருக்கும். சரி சார், சரி சார். ஓகேங்களா. இது எதுவும் வேணாம், நான் இண்டிபெண்டா நீங்க பண்ணணும்னு இருந்ததுன்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா ஒரு சிம்பிளா நீங்க வந்து ஒரு டைரக்ட் பிளான்ல ஏதாவது இப்பதான் நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு ஆப்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் போறதா பெஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்க தப்பான ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டுங்க அது உங்களுக்கு வந்து லாங் ரன்ல ஒழுங்கா கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அப்போ நெகட்டிவா போறதுக்கு ஒரு இண்டெக்ஸ்னா நமக்கு வந்து இப்ப ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களா. இண்டெக்ஸ் ஏன்னா எல்லாருமே இண்டெக்ஸ் தானே பீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி அவர் தான் ஃபண்டு சூஸ் பண்ணாரு. 1000 கொஞ்சம் ஃபண்டை போட்டு விட்டாரு. அப்போ எப்போ எத்தனை வருஷம் ஆகுதுங்க? ஆக்சுவலி 2018 இருந்து சார். 2018 எந்த பேங்க்குங்க? எஸ்பிஐ தான் சார். எஸ்பிஐயா? ஓகே. எஸ்பிஐல எந்தெந்த 2000 தான் போடுறீங்களா மாசமானா? இல்ல சார், 1000 தான். எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டு. ஓகே, 1000. இப்ப நல்ல ரிட்டர்ன் இருக்குமே உங்களுக்கு அது? அது நான் சொல்றேன் சார். எஸ்பிஐ ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு. ஓகே, ரெண்டுமே நல்ல ஃபண்ட். எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு, அதுவும் நல்ல ஃபண்டு தான். எஸ்பிஐ மேக்னம் குளோபல் ஃபண்டு. ஓகேங்க, நல்ல ஃபண்டு தான். எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. என்னங்க இத்தனை ஃபண்டு போறீங்க? 5 போட்டிருக்காரு சார். ஆக்சுவலி நான் வந்து இதுல வந்து நான் கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுமோ நான் கொஞ்சம் ரெடீம் பண்ணிட்டேன் சார் இடையில. ஓகே, அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகே. அதே சார், அதை பத்தி எனக்கு முன்னாடி அளவுக்கு விவரம் தெரியாது. ஓகே. பணம் தேவை இருக்கும்போது நான் இதுல இருந்து ரெடீம் பண்ணி விட்டேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா சார், நான் வந்து இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன், அதாவது டைரக்ட்டுக்கு. இப்போ வந்து இந்த ஃபண்டு டைரக்ட் ஃபண்டு வந்து அலக் தனியா போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் ரெகுலர்ல மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதான் நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். நீங்க பேங்க்ல சொல்லிட்டுங்க அந்த இதுவை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். இப்ப அதுதான் உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் சொல்ல வரேன். ஒரு அட்வைசர் த்ரூ போறதுக்கும் தனியா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான். ஏன்னா இதுல பண்றது எல்லாமே நமக்கு வந்து என்னன்னா நமக்கு ஐடியா இல்லாதனால தானே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது. அட்லீஸ்ட் அதே மாதிரி சைடு பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா போடும்போது அவங்க தான் போட்டாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க. அப்படியா சார்? சரி சரி. ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. அது ஒரு வருஷம் போட்டோங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிடம்ஷன் கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். இங்க உங்களுக்கு டைரக்ட் போறது டைரக்டா போயிட்டு இருக்கும். டைரக்ட்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியுங்களா சொல்றேன். இப்போ எஸ்பிஐ மிட் கேப் அந்த மேக்னம் அந்த ஃபண்டு, அப்புறம் குளோபல் எஸ்பிஐல குளோபல்லாம் பண்றீங்க இல்லைங்களா. இப்போ எஸ்பிஐல ப்ளூ சிப் ஃபண்ட் பண்றீங்கன்னா அது ஒரு லார்ஜ் கேப் கேட்டகரிங்க, அது தைரியமா பண்ணலாம். ஓகேங்களா. இல்ல நீங்க வந்து அதுலயே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம எடுத்து பண்றோம்னா கூட டைரக்டா பண்ணலாம். நீங்க வந்து தனியா டைரக்ட் பிளான்ல போகும்போது ஏதோ ஒரு ஆப் த்ரூ நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுல வந்து பெஸ்டா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சு நீங்க எவ்வளவு பெரிய பணம் போட்டுட்டு டைரக்டா கண்டினியூ பண்றது அட்வைசபிளுங்க. ஏன்னா நீங்க இண்டிபெண்டா பண்ணணும், டைரக்டா பண்ணணும் போது நீங்க வந்து தெரியாத ஃபண்ட் எல்லாம் இருக்குது, நான் பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதை நான் வந்து இங்க நான் டைரக்ட்ல ஸ்விட்ச் பண்ணிட்டேன்ட்டு நீங்க வந்து வித்தவுட் அட்வைஸ் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே போறீங்க இல்லைங்களா, அது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது உங்களுக்கு யார் சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்ல வரேன் நான். ஆமா சார், அது சரிதான். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கும் போது இருக்கிற சினாரியோ வேறங்க, சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு நீங்க வந்து பெரிய பர்சன்டேஜ் எல்லாம் பிளஸ்ல பாப்பீங்க. ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட்டும் அந்த 2 வருஷத்துக்கு நல்லா கொடுத்தது. இப்ப மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல நல்லா கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்க குளோபல் ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து திமேட்டிக் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த குளோபல் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், கரெக்டா பண்ணுதுங்களா, அந்த டைமிங் இம்பார்ட்டன்ட், நீங்க எப்போ எடுக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க நடுவில் பணம் எடுத்தீங்க பாத்தீங்களா, ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டா எடுக்கும்போது மார்க்கெட் அப்சர்வ் பண்ணி அன்னைக்கு நம்ம வித்ட்ரால் ரிடம்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் கூட இருக்குங்க. அது நமக்கு தெரியாம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். எப்படி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 10 லட்ச ரூபா நீங்க வந்து ஒரு 30 லட்ச ரூபா சேர்த்துட்டீங்க உங்க போர்ட்ஃபோலியோல. ஓகேங்களா.
உங்களுக்கு அவசர தேவையா ஒரு 10 லட்ச ரூபா ரிடம்ஷன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அட்வைசரா இருக்கும் போது உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த ஒரு வாரத்துல எப்ப கரெக்டா இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ரிடம்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்லயே மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்குமே 6% டிஃபரன்ஸ் எல்லாம் கூட விழுந்திருக்கு. மிட் ஸ்மால் விழுறது, இல்ல வந்து லார்ஜ் கேப் விழுறது, இல்ல எனி டைம் நீங்க நார்மலாவே மார்க்கெட் வாலட்டிலிட்டி பாத்தீங்கன்னா 1%, 2%, 3% எல்லாம் நார்மல். நான் என்ன இப்போ சொல்ல லாஸ்டா ஒரு 2 வாரமாவே மிட் ஸ்மால்ல ரொம்ப விழுந்திருக்கேன் சார். ஆமாங்க, நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல சேவ் பண்றதா அவங்களோட மைண்ட் செட்டுங்க. ரெகுலர் டைரக்ட் வந்து 1%, இது 1% நம்ம வந்து ஒரு 10-15 வருஷம் வச்சுட்டோம்னா நம்ம வந்து இந்த அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்றது வந்து தெரியாமே லூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ்ல சொல்றேன் நான். இப்ப எப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 30 லட்ச ரூபா உங்க போர்ட்போலியோல இருக்கு, 10 லட்ச ரூபா நீங்க வித்ட்ராவல் ட்ரை பண்றீங்க, ஓகேங்களா, உங்களுக்கு அர்ஜென்ட் அந்த பணத்தை கொடுக்கணும்ட்டு. ஆனா வந்து ஒரு வாரம் உங்களால வெயிட் பண்ண முடியும் இந்த வாரத்துல, ஓகேங்களா. அப்போ நீங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்லாம் பயங்கரமா மார்க்கெட் விழுந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பா நம்ம ஒரு 10 லட்ச ரூபா ரிடம்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா 2, 3, 4% ஈஸியா உங்க 10 லட்ச ரூபாய்க்கு வந்து லூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா யூனிட்ஸ் அதெல்லாம் போகுது இல்லைங்களா, மார்க்கெட் விழும்போது நம்ம செல் அவுட் பண்றோம் இல்லைங்களா. ஆமா சார். அப்போ வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம லூஸ் பண்ணுவீங்கன்ற என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. நெட் அசெட் வேல்யூன்றது வந்து அன்னன்னைக்கு தேதிக்கு தான் அப்ளிகபிள்ங்க, எவ்ரிடே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆமா சார், ரைட் சார். ஓகேங்களா. அப்ப மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ்ல ஒஸ்டா முடியுதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஏவி அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு தான் ரிடம்ஷன் கொடுத்துருப்பீங்க, ஏன்னா நம்ம மார்க்கெட் தெரியாம ரிடம்ஷன் கொடுத்துருப்பீங்க. அப்ப மார்க்கெட்ல ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கும். அதே ஒரு அட்வைசர் கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சார் இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுங்களா இந்த பணம், இல்ல ஒரு 2, 3 நாள் 4, 5 நாள் வெயிட் பண்ண முடியுங்க. அப்ப நல்ல டே இருக்கும் போது நம்ம வந்து ரிடம்ஷன் கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு அட்வைசர் இருக்கும். இதுலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4% உங்களுக்கு சேவ் பண்ணிருப்பாரு, ஓகேங்களா. அதே மாதிரி எமர்ஜென்சின்றது பணம் வர்றது நம்ம எடுத்து கொடுக்கறதுன்றது வேற விஷயங்க. ஆனா வந்து நிறைய டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த மாசம் இந்த ஒரு பணம் தேவைப்படுது, அடுத்த வருஷம் தேவைப்படுது, அடுத்த 2 மாசத்துல இந்த பணம் தேவைப்படுதுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சு தேவைப்படுற பணம் தான் அதிகங்க எமர்ஜென்சியை தவிர. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரீ பிளான்டா நம்மளால ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுக்க முடியுங்கன்னு சொல்றேன் நான். அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல தேவைப்படுதுன்றதெல்லாம் முன்னாடியே நம்ம மிட் ஸ்மால்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல மாத்தி வச்சிருப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்க போர்ட்போலியோ எல்லா கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிடம்ஷன் நீங்க கேக்குறீங்கன்னா எந்த ஃபண்ட்ல இருந்து ரிடம்ஷன் பண்றதும் இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க வந்து ஒரு சில டைம் பாப்பீங்க, எது நிறைய வேல்யூல இருக்குது, நிறைய ப்ராஃபிட்ல கொடுத்துருக்குது, அதை எடுக்கலான்றது அப்படி கிடையாதுங்க கான்செப்ட். நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து எது வந்து ஓவர் வேல்யூடா இருக்குது, எதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோன்ற பாத்தீங்களா. இதெல்லாம் தான் உங்களுக்கு அட்வைசர் தேவைங்கன்ற. ஏன்னா எல்லாமே எல்லா ஏன்ஸ்லயும் நியர்லி ஒரு 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க எல்லாரும் நல்லா பெஸ்ட் கொடுக்கணும் தான் ட்ரை பண்றாங்க. ஆனா உண்மையா எல்லாருனாலும் கொடுக்க முடியுதான்றதை அவங்களை அனலைசிஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியணுங்கன்றேன் நான். அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்ட் போலாம், ஓகேங்களா. தெரியலன்னா ஒருத்தரோட ஹெல்ப் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க இண்டிபெண்டா பண்ணும் போது என்னோட பர்சனல் அட்வைஸா எடுத்துக்கங்க, கம்ப்ளீட்டா இண்டெக்ஸ் ஃபண்ட் போயிடுங்க சார். கண்டிப்பா. சரி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.